ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிரிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அன்று காலை ஆஃபீஸிற்கு வந்த கௌதமிடம் வேகமாய் சென்ற சாரா, பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே என்றாள். என்ன பேசணும்? நேற்று நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ணி சொன்னீங்களே, அதை பற்றி தான் பேசணும். சரி சொல்லு சாரா. உங்களுக்கு வைஃபாக நடிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிங்களே. ஆமாம், உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அந்த பொண்ணை நான் நடிக்கலாமா? அவனுக்கு சிறிது நேரம் எதுவுமே புரியவில்லை. என்ன சாரா சொல்கிற? நீ எதுக்கு நடிக்க வரணும்? பாஸ், அதுதான் உங்களுக்கே தெரியுமே, என் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. தினமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்னை கொல்றாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுற கடமை எனக்கு இருக்குல்ல, அதனால தான். பாஸ், நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நடித்தா நம்ம 2 பேருக்குமே அதில் பெனிஃபிட் இருக்குல்ல. இல்லை சாரா, இதுக்கு ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஒரு நண்பனாய் அவளது வாழ்க்கை மீது அவனுக்கு அக்கறை இருக்கிறது. அவளது வாழ்க்கை வீணாவதை அவனால் ஏற்க முடியவில்லை. சாரா, நான் வேணா உனக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனையெல்லாம் செய்யாத. பாஸ், போதும் நிறுத்துங்க. நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். பாஸ், இதை நீங்கள் எனக்கு செய்கிற ஹெல்ப்பாக நினச்சிக்கோங்க ப்ளீஸ். என்னோடய அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த கொஞ்ச நாளாச்சும் என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாஸ், கொஞ்சம் யோசிங்களேன். ஆனால் லேக்கா திரும்பி வர வரைக்கும் நீ என் வீட்டில் தான் இருந்தாகணும். இதில் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? சிறிது நேரம் எதையோ யோசித்தவள் பின்னர் தெளிவான குரலிலேயே, எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ் என்றாள். ஆனால் என்னோடய பிரச்சனைக்காக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற போறியோன்னு எனக்கு தோணுது. பாஸ், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. லேக்கா மேடம் வர வரைக்கும் தானே இந்த ட்ராமாலாம். அப்புறம் நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். சரிதான் சாரா, நாளைக்கு காலையிலேயே நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே பாஸ். நாளைக்கு கொஞ்சம் கிராண்டாக ரெடியாகி உங்கள் வீட்டிலே இரு, நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கௌதம் சொல்ல அவளும் தலையசைத்தாள். அடுத்த நாளும் விரிந்தது. கௌதம் சொன்னது போலவே அவளை அழைத்து செல்ல அவளது வீட்டிற்கு வந்தான். உடனே கிளம்பியவள் காரில் ஏறி அமரவும் கௌதம் வைத்திருந்த தாலியை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். இந்தா, இதை உன் கழுத்தில் கட்டிக்கோ என்றான். அதை வாங்கி சிறிது நேரம் யோசித்தவள் பின்னர் அதை கழுத்திலும் கட்டி கொண்டாள். முதலில் சாராவின் அம்மாவை பார்க்கத்தான் சென்றார்கள். அவர் மிகவும் மகிழ்ந்து போனார். சாராவை மட்டும் தனியே அழைத்தவர், ஏஞ்சல், நேற்று வரைக்கும் பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த, எப்படி திடீர்னு கல்யாணமே பண்ணிக்கிட்ட என்று கேட்டார். அம்மா, நான் லவ் பண்ணதா சொன்னதே இவரை தான். இவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. இவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதனால தான் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு என்றவளை இமைக்காமல் பார்த்தவர், வெண்ணிலவு போன்ற அழகிய முகம், கழுத்தில் மஞ்சள் சரம் மினுமினுக்க பட்டுப்புடவையில் நின்றிருந்தவளின் அழகிய தோற்றம் அவர் நெஞ்சை நிறைத்தது. அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பியவருக்கு அத்தனை மகிழ்ச்சி இருந்தது. அடுத்து செல்ல வேண்டிய இடம் கௌதமின் வீட்டிற்குத்தான். ஆனால் கௌதம் சாராவை பாட்டியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைத்து சென்றான். அங்கேதான் அவன் அப்பாவும் இருந்தார். முதலில் அவர்களை பார்த்தவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. கௌதம் அவர் அருகில் வந்து, டேட், நான் சாராவை லவ் பண்ணேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், சாரி டேட் என்றான். அவருக்கு தான் கோபம் தலைக்கேறியது. உன்னை பெற்றதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட, என் மூஞ்சிலேயே முழிக்காத என்று சொன்னவர் சாராவிடம் திரும்பி, உன்கிட்ட இருந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சாரா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உன்னை நம்பினேனே, இப்படியே என்னை ஏமாத்துவ? சாரி அங்கிள் என்றவள் தலை குனிந்தபடி சொல்ல அவர் இருவரையும் முறைத்து கொண்டே சென்று விட்டார். அவர் சென்றவுடன் பாட்டியை பார்க்க சென்றவன் அவரை எழுப்பி அவரிடம் தனக்கு திருமணமானதையும் சொல்லி சாராவை அறிமுகப்படுத்தி வைத்தான். பாட்டியும் மகிழ்ந்துதான் போனார். சரியாக மயக்கம் தெளியாத காரணத்தால் அவரால் சாராவை முழுமையாக பார்க்க முடியவில்லை. அவர் மட்டும் நன்றாக எழுந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கத் தொடங்கினால் தன் நிலை என்னாகுமோ என்று அவனுக்கு உள்ளுக்குள் நடுங்கியது. பாட்டியும் அவனின் அப்பாவை போல் இந்த திருமணத்தை ஏற்க மாட்டார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதுவும் அவள் கிறிஸ்டியன் என்று தெரிந்தால் அவர் என்ன செய்யக்கூடும் என்பதே அவனுக்கு கிளியை பரப்பியது. ஒரு வழியாய் அவரிடம் பேசிவிட்டு அவரை தூங்க வைத்துவிட்டு வெளியே வந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்படியே சிறிது நேரம் அமர்ந்தவன், சாரா, இப்போ நம்ம வீட்டுக்கு போக முடியாது, எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போயிடலாமா? நீ உங்கள் வீட்டுக்கு போய் உன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரி பாஸ் என்றவள் அவனுடனேயே கிளம்பி சென்று தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அது 2 அடுக்குகளை கொண்ட அழகிய மாளிகை போன்ற வடிவமைப்பு கொண்ட வீடு. சுற்றிலும் நிறைய இடம் விடப்பட்டு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு வாட்ச்மேன் சகிதம் அனைத்து வசதிகளையும் கொண்டிருந்தது. உள்ளே சென்றவன் ஒரு அறையை காட்டி, இது என்னோட ரூம், இதை தவிர இந்த வீட்டில் நீ எந்த ரூமை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு சமைக்க தெரியுமா? தெரியும் பாஸ். ரொம்ப சந்தோஷம். நீயே சமைச்சு சாப்பிட்டுக்குவல்ல, சமையலுக்கு ஆள் வைக்க தேவையில்லை, நானும் வெளியவே சாப்பிட்டுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலைக்காரங்க யாரும் இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம ரிலேஷன் யாருக்கும் வெளியே தெரிய வேணாம். வீட்டை க்ளீன் பண்ண வேணாம், காலையில் மட்டும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன். மற்றபடி இந்த வீட்டில் தனியாக இருந்துப்பல்ல? இருந்துப்பேன் பாஸ், எனக்கு தனியாக இருந்த பழக்கம்தான். அப்புறம் சாரா, நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கு வர வேணாம். ஏன் பாஸ்? பார்க்குறவங்க ஏதாவது பேசுவாங்க, ஸோ வேணாம். லேக்கா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் ஒரு நல்ல ஜாபாக நானே வாங்கி தரேன்.
என்று அவனை பார்த்து தலையாட்டி வைத்தாள். அதன் பிறகு அவன் ஆஃபீஸிற்கு செல்லாமல் அவளுடனேயே தான் இருந்தான். அவளுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி சமையல் செய்ய தேவையானவற்றை வாங்கி கொடுத்து அவளை முழுமையாக அந்த வீட்டில் பொருந்துமாறு ஏற்பாடு செய்தான். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸிற்கு கிளம்பியவன் அவளிடம் சொல்லி கொண்டு கிளம்பினான். கிளம்பியவன் மீண்டும் வந்து, சாரா தனியாக இருந்துப்பல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்க, பாஸ் நான் இருந்துக்குவேன், எந்த சுச்சுவேஷன்லேயும் என்னால் சர்வே பண்ண முடியும், நீங்கள் எனக்காக வரி பண்ணாமல் உங்கள் பக்கம் பாருங்கள் என்று சிரித்த முகமாகவே கூறினாள். ஓகே, ஏதாச்சும் வேணும்னா வாட்ச்மேன் வெளியே தான் இருக்கான், அவனை கேளு என்று விட்டு கௌதம் ஆஃபீஸிற்கு சென்றான். அதன் பிறகான ஒரு வார காலம் மிகவும் அமைதியாகவே கழிந்தது. அவர்களிடையேயும் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை. ஏன் கௌதம் வீட்டிற்கு வருவதை கூட அவள் கண்டு கொள்ளவில்லை. அன்று இரவு 3 மணிக்கு அவனின் அறைக்கதவு தட்டப்பட திடுமென எழுந்தவன் இந்த நேரத்தில் யார் என யோசித்து கதவை திறந்தான். அங்கு சாராதான் கலங்கிய முகத்துடன் நின்றிருந்தாள். என்னாச்சு சாரா? பாஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது, அம்மா இறந்துட்டாங்களாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கூட வர முடியுமா பாஸ் என்று அழகியை அடக்கியபடியே கேட்டாள். பைத்தியமாடி, நீ இதுக்கு கூட என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்பியா? இரு, ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்றான். காரில் ஏறி அமர்ந்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. கண்களை துடைத்தபடியே வந்தவளை காண அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு சென்றதும் அம்மாவை கட்டிக்கொண்டு ஒரு மூச்சு நன்றாக அழுதவள் பின்னர் கண்களை அழுத்த துடைத்து கொண்டு அவர் அருகிலேயே அமர்ந்தாள். அவன் அருகில் அமர்ந்த கௌதமிற்கு அவளிடம் என்ன பேசுவதென்று தெரியவில்லை. சாரா, அடுத்து என்ன பண்ண போற? பாஸ், கொடைக்கானலுக்கு தான் போகணும், அங்கே தான் அவங்கள அடக்கம் பண்ணணும். ஏற்கனவே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், அவங்களும் அம்மாவோட ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸில் அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பணும். இதையெல்லாம் சொல்லும் பொழுது அவளுக்கு அழுகை வரவில்லை. உறுதியான குரலிலேயே சொன்னாள். இந்த இக்கட்டான நிலைமையிலும் தனித்து தெளிவான முடிவெடுக்கும் அவளை பார்த்து அவனால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. சொன்னபடியே சிறிது நேரத்திலேயே ஆம்புலன்ஸில் கிளம்பிவிட்டாள். அவனை வா என்று கூட அழைக்கவில்லை. அவளை தனித்து விட மனமின்றி அவனை தான் காரில் அவர்களை பின்தொடர்ந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.